வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 65 இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள்: சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. இது 58வது அகவல். அதனுடைய வரிகள்னு பார்த்தீங்கன்னா 115 மற்றும் 16வது வரிகள். இந்த சிறப்பான வரிகளுக்கு சிறப்பான உரை கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவாய ஐயா அவர்கள் நம்மளோடு வழக்கம் போல் இணைஞ்சிருக்காங்க. இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்று உரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 65 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள்: சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அகவல் வரி 115 மற்றும் 116வது வரிகள். இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான அகவல். எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வரிகளுமே நமக்கு ஒரு அருவுருவமாவே இருந்துச்சு. பிரிவும் புற்ற அறியா பெரும்பொருள் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்றது. அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மெய்யியல் சார்ந்து ஒரு ஆழமான அருவுருவமான செய்திகளை தான் ஐயா பெருமானார் இது வரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இந்த இடத்துல நீங்க இந்த வரிகளை படிக்கும் பொழுதே ஐயா எப்படி இருக்கிற உலகியலுக்குள்ள பேசுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. இப்ப பல பேருக்கு சில ஐயம் வரலாம். இறை இருக்குது, இறை பற்றி பேசும்போது இந்த சாதி சமயம் இதெல்லாம் சாதியெல்லாம் பேசணுமா, ஏன் ஐயா அதை தொட்டுட்டு போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஐயம் வரும். நீ எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி, பெரிய ஒரு ஒரு ஹையர் பிலாசபியை பேசக்கூடிய பெருமானார் சாதி பற்றி நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் அப்படி தட்டிட்டு போறாரு. ஏன் தட்டணும்? இது முதல் கேள்வி. ஏன் அதுக்கு அவரு உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் பிறகு இது ஏன் செய்யணும் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஏன் அதை சாதியை தொடணும், சமயத்தை தொடணும், மதத்தை தொடணும்? அப்படி இப்ப சமயம் மதம் கூட ஒரு கட்டத்துல நம்ம ஒரு ஆன்மீகத்துல ஒரு மெய்யியலை சொல்லுது. சமயத்திற்குள்ளேயும் இப்படி இருக்குது. சாதி அப்படின்றது இருக்குல்ல. இப்ப அது எதுக்கு பெருமானார் ஒரு மெய்யில வரும்பொழுது இதை ஏன் நீங்க சொல்றோம் அப்படின்னா, அதனுடைய ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. என்னன்னா, முதல்ல மாயையை விளக்கணும். மாயை என்றால் தீங்கை விளக்கணும், மறைப்பை விளக்கணும், அழுக்கை நீக்கணும். சுத்தம் என்பது எது? சுத்தம் என்பது எது? அழுக்கு நீக்கப்பட்டது அல்லது சுத்தம் செய்கிறேன் என்றால் அழுக்கை நீக்குகிறேன் என்று பொருள். அப்ப அந்த வகையில இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு அழுக்கு நீக்குதல். தத்துவத்துல மாயை நீக்குதல் அப்படின்றது தீங்கை நீக்குதல். தீங்கை நீக்கதால அழுக்கு படிஞ்சது. இப்ப அழுக்குல நிறைய விதமான அழுக்கு இருக்குது. ஒரு அழுக்கு இல்ல, பல விதமான அழுக்கு இருக்குது. எல்லா அழுக்கையும் ஒண்ணா விளக்குனாதான் அந்த வீடு, எல்லா அழுக்கையும் சுத்தம் பண்ணாதான் அது தூய்மையான வீடா பாக்குற நம்ம வாழ்கிற வீடா இருக்கும். அது மாதிரிதான் ஒரு மெய்ப்பொருளை உண்மையை அடைய வேண்டும் என்றால் அழுக்குகளை நீக்கிக்கிட்டே வரும். கெட்ட குணங்களை நீக்கணும், கெட்டதை நீக்கணும், இப்படியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வகையில தான் இந்த சாதி என்பது அழுக்கு அப்படின்ற விஷயத்த, மாயை என்ற விஷயத்துல கொண்டு வந்து நிறுத்தி அதை விளக்கணும்னு பெருமானார் சொல்றாங்க. இப்ப இது கொஞ்சம் உள்ள போனாதான் தெரியும் ஏன் ஐயா இந்த இடத்துல சாதியை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை ஐயா பல பாடல்கள்ல சொல்றாங்க. நான் இப்ப இந்த குறுகிய நேரத்துக்குள்ளேயே எவ்வளவு வாய்ப்பு இருக்குதோ நான் அவ்வளவுக்கு நம்ம பகிர்றோம். இப்ப இந்த சாதி என்பது எது? நீங்க பொருள் சுக்கிற மாதிரி, சாதி என்ற சொல்லு தமிழ் இல்லை, தமிழில் சாதி இல்லை. பாரதிதாசன் சொல்றது. நீங்க இங்க அதுக்கு வேலையே கிடையாது.
தொல்காப்பியத்துல சொல்லக்கூடிய அந்த 4 தொழில் பிரிவுகளும் கூட சாதியை வலியுறுத்தல. ஒரு பிரிவு இருக்குது, வேளாளர்னா இன்னொரு வேளாளர் இன்னொரு தொழிலை செய்ய முடியும், இன்னொரு ஆளா மாறிட முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. அப்ப இந்த சாதி எங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் மூலத்தை தேடணும். எந்த இடத்துல முதல்ல வந்திருக்குது, எதன் பேரால் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாம அதை புரிஞ்சுக்கிட்டாதான் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும். எவ்வளவு ஆழமான விஷயத்த பெருமானார் எந்த இடத்துல வச்சு அடிக்கிறாருன்ற விஷயமும் இதுல தெரியும். இப்ப என்னன்னா, இப்ப சாதின்னு கேளுங்க. இப்ப சாதின்றது நம்ம எங்க கேள்விப்படுறோம்? நமக்கு இதுல நம்ம இலக்கியத்துல எங்கேயும் கிடையாது, சங்க இலக்கியத்திலே கிடையாது. நம்முடைய நூல்கள் எல்லாமே, மறைநூல்கள் எல்லாமே ஓர்மையை தான் சொல்லுது, சமத்துவத்தை தான் சொல்லுது. எந்த தமிழ் நூலாவது சாதியை ஆதரிக்கிறதா? இல்ல. எந்த சங்க நூலாவது சாதி இதுவானது அப்படின்னு இருக்கா? இல்ல. சாதியை ஒழிக்கணும், வேறுபாடு இருக்கக்கூடாது, இதைதான் நீங்க சொல்லுது. சரி, நம்ம மரபில் இல்லாதது ஒண்ணு வேற எங்க இருக்குது அப்படின்னு தேடினா, எல்லாம் இந்த வைதீகத்துல இருக்கக்கூடிய, நீங்க சொல்றாங்கல்ல, 4 வேதம், யஜுர் சாம அதர்வன வேதம், இது 18 புராண கதைகள், மகாபாரதம், பகவத்கீதை, இப்படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வைதீகம் சார்ந்தது, வடவர் சார்ந்தது. இதிலே தாங்க அந்த கருத்து இருக்கு. இந்த கருத்துக்கான வாழ்வியல் முறையாகவே வாழ்கிற வாழ்க்கை முறை என்பது அதுதான் இருக்குது அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது. அப்ப நமக்கு ஒரு செய்தி தெளிவா புரியுது. வைதிகம் என்பது வடக்கு வடக்கு பக்கத்துல இருந்து, வைதிகம் என்பது அது அந்த வேதம் இதிலே ஊன்றி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இப்ப இந்த சாதின்றது எங்க முதலாக சொல்லப்படுது? இது பழங்காலத்திலிருந்து சொல்றாங்க. ஆனா இந்த சாதின்ற அந்த கட்டமைப்பு எதுல வருது அப்படின்னா, ரிக்வேதத்தில், அதாவது முதல் வேதம், ரிக், யஜூர், சாம, அதர்வணன், இந்த 4 வேதத்தை சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேதம் மறை, நான் மறைக்கும் இந்த 4க்கு சம்பந்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். ரிக், யஜூர், சாம, அதர்வன, இது எல்லாம் நமக்கும் தமிழர் சொல்லக்கூடிய நான்மறைக்கும் சம்பந்தம் இல்லாதது. தொடர்புக்கு அதுக்கு நமக்கு ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. அது வேற, இது வேற. நம்முடைய நான்மறை என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான் ஏற்கனவே அதை விளக்கி இருக்கிறோம். தொல்காப்பியர் காலத்துல அது எப்படி இருந்துச்சு, இயற்றப்பட்டதும் போது அவர் எப்படி இருந்தார், இதெல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இந்த ஆகமம் பத்தி எல்லாம் பேசும்போது ரொம்ப நான்மறை பத்தி எல்லாம் தெளிவாவே பேசியிருக்கிறோம். அப்ப இந்த சாதின்ற கட்டமைப்பு எங்க வருது அப்படின்னா, வர்ணம், ஆசிரமம் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான் அதை இந்த சாதி என்றால் பிறப்பு வழி பிரிவினையை வலியுறுத்துகிற ஒரு கருத்து. இப்ப இது எங்க வருதுங்க அப்படின்னா, நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, அது எங்க தெரியுமா இருக்கு, வேதத்திலே சொல்லி இருக்குது அப்படின்வாங்க. இருக்கிறதுலே முதல் வேதம் என்று சொல்லப்படுகிற ரிக் வேதம், யஜூர், சாம, அதர்வன், அடுத்த 3ம் அடுத்தடுத்த காலத்துல டெவலப்பான வைதிகம், அடுத்து டெவலப்பான கருத்து. முதல் கருத்து என்பது இந்த ரிக் வேதம் அப்படின்றதுலதான், அதுதான் முதல் வேதமா பேசப்படுது. அதுலதான் வேதத்தில் முந்தைய வேகம் என்பது, முதல் வேதம் என்பது ரிக் வேதம் தான். அதுல ரிக்வேதம் மண்டலம் 10, மந்திரம் 90, அந்த அதிகாரம், அந்த இதுல 16 செய்யுள்கள் இருக்கு. அந்த அந்த சுருதின்னு சொல்லுவாங்க, மந்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரங்கள் ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துலதான் அது விஷயம் வருது. எங்க அதுல ஒரு கதை சொல்லப்படுது. எப்படியெல்லாம் எது எதெல்லாம் தோன்றுச்சு, என்னென்னலாம் தோன்றுச்சு, உலகம் எப்படி வந்துச்சுன்றத பத்தி எல்லாம் ஒரு குறிப்பு அதுல வருதுதான் சொல்றாங்க. அப்ப அதுல வரும்பொழுது புருஷன் அப்படின்ற ஒரு கடவுள்ல கடவுள் நிலையை குறிக்கிறாங்க. அப்ப அவன் ஒண்ணு அது நிறைய இருக்கும். நீங்க 5 10 தலை, 10 காலு, 10 கை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை ஆர்வம் இருந்தா அதை படிங்க. ஏன்னா அது படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு மாயாஜால கதைகள் மாதிரி இருக்குது. அதை நான் படிக்கும் போது அது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இது ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு மாயாஜால கதைகள் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு.
அதுல சொல்லும் போது அந்த அந்த மண்டலத்துல, அதாவது ரிக்வேதம் மண்டலம் 10 மந்திரம் 90 அதுல இருந்து 16 ஸ்லோகத்துல அது சொல்லிட்டே வராங்க. இயற்கை அந்த புருஷனுடைய தோற்றம், இயற்கை தோற்றம் பத்தி சொல்லும் பொழுதுதான் வருது. அதுலதான் அந்த தோற்றத்துல அவனுடைய தோற்றத்திலிருந்து முதல்ல அவனுடைய முகம், புருஷன் அப்படின்ற அவனுடைய அந்த தோற்றத்திலிருந்து அவன் தோற்றம் எப்படி ஆனிச்சுன்னா, முகம் பிராமணரா வந்துச்சான், கைகள்ல அரசன் அரசன் வந்தாங்க, தொடைகள்ல வைசியன் பிறந்தாங்க, பாதங்கள்ல சூத்திரன் தோன்றினான் அப்படின்ற செய்தி முதல்ல வேதத்துல வருதுங்க. இப்ப இதுதான் நமக்கு முதல் சான்றா நான் பாக்குறேன். நான் பார்த்த வரையில ரிக்வேதத்துல இப்படி ஒண்ணு இருக்குது. அதாவது 4 வர்ணத்தை குறிக்கிறத இது அது எப்படி சொல்றாங்கன்னா, இயற்கையிலேயே அது இருக்குது அப்படின்றது அவங்களுடைய இயற்கையாவே அது இருக்குது அப்படின்றது. இப்ப இதுக்கு அடுத்தடுத்த இதான் கருத்து. இந்த கருத்து அடுத்தடுத்து டெவலப் பண்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. பகவத்கீதை, இது ஞான யோக பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த பகவத்கீதை என்பது மகாபாரதம் அந்த போர்ல அர்ஜுனன் போர்க்களத்துல நிக்கிறாங்க. நிக்கும் போது சில சந்தேகங்களை கண்ணன்கிட்ட கேட்கிறான், கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறான். அப்ப கிருஷ்ணர் போதிக்கிறார், என்ன எது உண்மை போர்க்களத்துல ஒரு உபதேசம் நிகழுது. அதுலதான் அவர் சொல்றார். எப்ப பகவத்கீதை 4வது அத்தியாயம் 13வது அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, இந்த குணத்திற்கும் செய்கைக்கும் தக்கபடி 4 வர்ணங்களையும் நானே சமைத்தேன். இது பாருங்க, கடவுள் சொல்றாராம். இந்த 4 பிரிவு இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன நீங்களே, பிராமணன், சத்திரியன், வைசியர், சூத்திரன். இந்த 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன், அவற்றை நானே தான் செஞ்சு, இதுதான் நான் தான் அதை சமைத்தேன், யானே அவற்றை செய்தோம் என்று உணர்க. யார்கிட்ட? அர்ஜுனன்ட்ட சொல்றார். நீங்க அந்த கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க, ஏகலைவன் கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப நேரம் இல்லை எனக்கு, நம்ம வகுப்புல அதெல்லாம் பேச வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா நமக்கு ஒரு புரிதலுக்காக அது சொல்ல வேண்டியது இருக்குது. நீ எவ்வளவு பெரிய இந்த 3த்துல 1ல இருந்து 1 மாற முடியாது. அவர்கள் இதெல்லாம் இப்ப நீங்க சூத்திரன் வைசியனுக்கான வேலைகளை செய்ய முடியாது. இப்ப அடுத்தது சொல்றேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இறைவனாகவே நான் 4 வர்ணத்தையும் படைத்தேன், மனிதர்களுக்குள்ளாக 4 பிரிவினை இறைவனே படைச்சது அப்படின்றது பகவத்கீதை சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. இது 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 இருக்கு. இதுக்கு அடுத்தது, இப்ப நீங்க வேத வியாசர் உங்களுக்கு தெரியும், அவர் தான் இதுக்கான குருநாதர், எல்லாவற்றுக்கும் குருநாதர் அவர் தான். இந்த 4 வேதங்களை தொகுத்தது, அந்த பேஸ்ல இருந்து வேதத்தினுடைய மைய கருத்தை எடுத்துக்கிட்டு 18 புராணங்களை எழுதுனது, அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. நீங்க அந்த புராணத்துல எல்லாம் இல்ல, நீங்க இனிமே வரக்கூடிய தெய்வத்துக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா அதை எழுதி வச்சிருக்காங்க. இருக்கிறது எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி ஒரு புராணம், இதிகாசம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அதுல வருது, இதெல்லாம் என்னென்ன வருது, ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த கொண்டு வராங்க. இப்ப அதை தழுவி அந்த இப்ப இது பாருங்க, ரிக்வேதம், அதை தாண்டி மகாபாரதத்துல உள்ள அந்த கதையே அப்படித்தான். நீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல எங்க சொல்றாரு பகவத்கீதை தான் அது சொல்றது, ஒழுக்கம், அறம். எது அறம்? சூத்திரன் அவன் வேலையை செய்வதுதான் அறம், பிராமணர் அவர் வேலையை செய்வதுதான் அறம். இதுல இருந்து கன்வெர்ட் பண்றது, இவர் வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா அது அறமீறல். கொடுமையை பாருங்க. இப்படி இதுதான் அவங்க அந்த ஒழுக்கம் என்பது இதைத்தான் கற்பிக்குது. அடுத்தது பாருங்க, விஷ்ணு புராணம் பேரு தெரியும் உங்களுக்கு. விஷ்ணு புராணத்தை பாக்குறோம். அதுல அவர் சொல்றாங்க, வர்ணத்தையும் ஆசிரமம், அதில் ஒட்டி வாழுகிற வாழ்க்கை, அதையும் ஆகிய அனைத்தும் பரம புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே. விஷ்ணு புராணம் சொல்லுது என்ன, இந்த வர்ணம் இருக்கு பத்தியாப்பா, நீ தொடக்கூடாது, நீ படிக்க கூடாது, உன் வேலையை நீ தான் பார்க்கணும், இதெல்லாம் இருக்கு பத்தீங்களா. நீ உன் தொழில்னா உனக்கு என்ன தொழில் இருக்கு அதைத்தான் நீ செய்யணும், அதை தாண்டி நீ எதையும் பார்க்க கூடாது. இதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது வரேன், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துங்க. இது அப்படியே ஒண்ணு நான் சொல்லிட்டு வரேன். இப்படி இருக்குது. இது எல்லாமே அப்புறம் கடவுளை குஷிப்படுத்துறதுக்கு தான், திருப்திப்படுத்துறதுக்கு தான். எது சொல்லுது? விஷ்ணு புராணம் சொல்லுது. இவ நீங்க அடுத்தது பார்க்கலாம். இது இந்த விஷ்ணு புராணத்தை பராசர முனிவர் தான் சொல்றார்.
இப்ப இந்த முனிவர் எல்லாமே, இந்த புராணங்கள் எல்லாமே ஒருவர் சொல்லி ஒரு ரிஷிகள் கேட்க அவங்க சொல்ல சொல்ல எழுதின போலதான் அதனுடைய நடைகள்லாம் இருக்கும். இதுக்கு அடுத்தது மனு ஸ்மிருதி. நீங்க ரொம்ப முக்கியமான பெரிய நூலா பார்க்கப்படுகிற நூல் வந்து மனுஸ்மிருதி. சாதியினுடைய இந்த ஒழுக்க நிலைகளை பத்தி எல்லாம் சொல்ற நிலைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. மனுன்ற முனிவர்கிட்ட இந்த ரிஷிகள் எல்லாம் போய் கேட்டு அவர் அருளை செய்ததாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுலதான் வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. மனுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ மனு சாஸ்திரத்தை வந்து முதல்ல மனுவுடைய ஸ்லோகம் 58 அதுலதான் சொல்றாரு, தர்ம சாஸ்திரத்தை முதலில் உருவாக்கியவர் பிரம்மா. அவர் தான் வந்து முதல்ல இந்த விதிமுறைகள்லாம் உருவாக்குறார். யாரு? பிரம்மா தான் உருவாக்குறார். அவரே எனக்கு இந்த சாஸ்திரத்தை விதிமுறையும் உபதேசித்தார். மனுக்கு யார் சொன்னாருன்னா பிரம்மா சொன்னார். அதனால அவர் அப்படியே பதிவு செஞ்சிட்டார். இது மாதிரி இருக்குது. இப்ப மனு ஸ்லோகம் 87 சொல்றாங்க, மிக்க தேசம் அதாவது தேஜம் பொருந்தியவருமான பிரம்மா அனைத்து உயிர்களையும் காப்பாதற்காக தன்னிலிருந்து 4 வர்ணத்தாரை தோற்றுவித்தார். அவருக்குரிய தர்மங்களையும் ஏற்படுத்தினார். இது எங்க மனுஸ்மிருதியில பேசுறாங்க. எப்ப பேசுறாங்க? மனுஸ்மிருதியில 87வது ஸ்லோகத்துல இது பேசப்படுது. என்ன வருது? பிரம்மா எல்லா உயிர்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னில் இருந்து 4 வர்ணத்தரையும் அதாவது தோற்றுவிக்கிறார், பிறப்பிக்கிறாரு. அதுல தோற்றுவிச்சது தான் யார்? இந்த 4 வர்ணத்தையும் கேட்கிறார். அடுத்தது அதனுடைய கண்டினியூட்டி மனுஸ்மிருதி 88வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, வேதங்களை ஓதுவதும் கற்பித்தலும் யாகங்கள் செய்தலும் செய்வித்தலும் தானம் கொடுத்தலும் வாங்குதலும் என்றும் 6ஐயும் பிராமணருக்குரிய தர்மங்களை பிராமணருக்குரிய தர்மங்களாக ஏற்படுத்தினார். இந்த 4 வேலையை, இந்த 6 வேலையை தான் பிராமணர் செய்யணும். மற்ற வேலைகளை அதுதான் ஒரு வேலை, அவருடைய ஒழுக்கம் அதுதான். அடுத்தது ஸ்லோகம் 89 அதுல என்ன சொல்றாங்க? மக்களை காத்தல், தியானம் அளித்தல், யாகம் செய்தல், வேதம் ஓதுதல், விஷய சுகங்களை மூழ்காமல் இருத்தல் முதலியவைகளை சத்திரியர்களுடைய தர்மராக ஏற்படுத்துகிறார். மக்களை காக்கிறது, யாகம் இதெல்லாமே வந்து சத்திரியர்களுடைய வேலை. அடுத்தது 90வது ஸ்லோகம். அடுத்தது பாருங்க, பசுக்களை காத்தல், யாகங்களை செய்தல், வேத பாராயணம் செய்தல், வாணிபம் செய்தல், வட்டிக்கு பணம் கொடுத்து ஜீவித்தல், விவசாயம் செய்தல், இவை வைசியர்களின் தர்மம். இதுதான் வைசியருடைய தர்மம். எப்ப? மனு 90வது ஸ்லோகம் இது சொல்லுது. அடுத்தது 91. இப்ப பாருங்க, இது கொடுமையானது. பாருங்க 91ல சொல்றாங்க, பிரம்மதேவர் சூத்திரர்களுக்கு விதித்த தர்மமும் ஒன்றே ஒன்றுதான். அது ஆசூயையின்றி அருவருப்பில்லாமல் முதலில் கூறப்பட்ட 3 வர்ணத்தாருக்கு பணிவிடை செய்தல். புரியுதுங்களா? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவங்கள் 3 பேருக்குமே சலிப்பில்லாம அருவருப்பு தன்மை இல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்வதே சூத்திரர்களுடைய பணி. அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நான் சொல்லல, மனு தர்மத்துல சொல்லப்படுது. இதெல்லாமே சொல்லப்படுது. இது மாதிரி நிறைய இருக்குது. இப்ப பாருங்க, அடுத்தது மனுல 92வது ஸ்லோகம் சொல்லுது, நாபிக்கு கீழே உள்ள பாகங்களை விட மேலே உள்ள பாகங்கள் பரிசுத்தமானது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த உடம்புல நாபின்னா தொப்புளுக்கு கீழ் பாகங்களை விட மேல் பாகங்கள் மேலானவையாம். அதிலும் முகம் மிக பரிசுத்தமானது என்பதனால் அது வந்து பிரம்மனுடைய கூற்றா இருக்குது. அதனால முகம் இதுக்கு மேல இருக்கிறது தான் மேன்மையானது, உடலின் உறுப்பிலே மேல இருக்கிறது தான் மேன்மையானது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இது. அப்பன்னா 93வது ஸ்லோகத்துல அடுத்து, பிராமணர்களே மேலானவர்கள். இது யார் சொல்றாருன்னா பிரம்மனே சொல்றாரு. இறைவனே வந்து இவர்கள் தான் உயர்வானவர்கள், இவருக்கு கீழே இது இல்லை அப்படின்றதெல்லாம் வருது. இப்பெல்லாம் நம்ம அடுத்தடுத்து இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது
இதுல கேள்வி கேட்கக்கூடாது, இதுல வந்து நீங்க வந்து பேசக்கூடாது, இத வந்து நீங்க ஏன் அடுத்தது மனு 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் அது சொல்லுது பாருங்க. வேதம் ஸ்ருதிகள் எனப்படும், தர்மசாஸ்திரங்கள் சுருமிரிகள் எனப்படும், இவைகளை குறித்து எதிர்மறையான தர்க்கம் செய்தல் கூடாது. இவை இரண்டிலும் தர்மம் பிரகாசிக்கிறது. நீங்க இத பத்தி ஏன்பா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க கூடாது, எதிர்வரைய கருத்தே சொல்லக்கூடாது. எது மனு நீதியில மனு 2வது அத்தியாயம் 10வதுல சொல்லுது அப்படிதான் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்க இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கும். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதுதான் சாதி கட்டமைப்பு. இதுதான் இருக்குது. ஏன் இது இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, கடவுளுடைய வாக்காக இருக்குது. இங்கதாங்க பிரச்சனை வருது. யாரோ ஒருவன் சொல்லலையா, நம்மளை படைத்த இந்த உலகத்தை படைத்த இறைதான் இதை படைச்சிருக்கு, படைக்கும் பொழுதே இப்படியான சாதி அமைப்போடு இது படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இங்கதான் பிரச்சனை வருது. இப்ப பெருமானார் இங்கதான் வராரு. இப்ப நம்ம மரபு விடுங்க, நம்ம மரபு இயல்பா அதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யோசிச்சு பாருங்க. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா, பிறப்பெல்லாம் ஒன்றுதான். நீ இறைவன் 4 வர்ண படைத்தான் என்ற மனு தர்மத்தையும் புராணத்தையும் இதிகாசையும் வேதத்தையும் ஒரே வரியில திருவள்ளுவர் போட்டு சாத்துறார். ஒரே வரிதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா, பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம், மனிதர்கள் மட்டும் இல்ல, பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம். சிறப்பு ஒவ்வா சிறப்பில்லைடா, செய்தொழில் வேற்றுமையா, செய்யற தொழிலாலுமே நீ சிறப்புன்னு சொல்லிக்காத. அவ்வை அது மாதிரி பாடல் நிறைய பாடல்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இது எங்க இருக்குது பாருங்க. இந்த மரபு எங்க இருக்கு, இந்த மரபு எங்க இருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது சமத்துவத்தை விரும்புவது எப்படின்றது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். இப்ப ஏன் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு தர்மத்துக்குரியது இந்த சாதி கட்டமைப்பில் இந்த வர்ணத்தையும் சாதியையும் நீங்க பின்பற்றிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அதுதான் கடவுளை அடையறதுக்கான இடம் அப்படின்னு வைதிகத்துல சொல்லுது. ஆனா பெருமானார் என்ன சொல்றாருன்றதுதான் இங்க விஷயமே இருக்குது. அது இன்னும் அதிகமா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த விஷயத்துல நம்ம போவோம். இப்ப சாதின்ற கட்டமைப்பு இறைவின் பேரால் நமக்கு இங்க நிறுவப்பட்டிருக்கு. இதுதான் முதன்மையானது. அப்ப நாள் அது வருதுங்க. அப்ப அது உண்மை இல்லை அப்படின்றதுதான் செய்தி. இப்ப இதோட நிறுத்துங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை முழுமையாக்க போலாம். இது 2வது. இப்ப சாதி சமயம் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமயத்திற்குள்ளாகவே சமைதல், ஒரு இன்மை மறுமையில ஒருவன் இறையை அடைவதற்கு சமைவது, அதுக்கு பேர் தான் சமயம். எப்படியாவது அந்த மெய்ப்பொருளை அடைஞ்சிடணும் அப்படின்னு விரும்பிக்கிட்டு ஒருத்தவன் அது கூட சமைஞ்சுக்கிட்டு ஒன்றியோடு போயிட்டே இருக்காம இருங்க. இந்த நெறிக்கு பேர் தான் சமய நெறி. நம்மளுடைய நெறி சிவநெறி என்பது சமயம். வைதீகம் என்பது மதம். அது உங்களுக்கு நான் அந்த மதத்துக்கு சமயத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இது சமயம். சமயம் ஒரு பொதுத்தன்மையோட வாழ்வியலோட இதெல்லாம் இருக்கும். இப்ப இது வருது. இப்ப இந்த சமயத்துக்குள்ளாகவும் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான் நிறைய பேசியிருக்கோம். இப்ப இந்த மெய்ப்பொருளை எல்லாமே அறகுறையாத்தான் சொல்லி இருக்குது அப்படின்றதான் செய்தி. ஏன் அப்படின்னா, பெருமான உபதேச குறிப்புல என்ன சொல்றாரு, ஏன் ஒரு முழுமையான சுத்த ஞானியாலத்தான் ஒரு சுத்த மெய்ப்பொருளை உணர முடியும், அதை தெளிவா சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த சமயத்துல நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. கட்டுக்கதைகள் புராணம், அதை ஒட்டி அதை டெவலப் பண்றதுக்கான அடுத்தடுத்த விஷயம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உண்மை எது என்று சொல்லும்போது, அது தேடும்போது அது இது ஒரு முழுமையான விஷயமா எந்த சமயமும் சொல்லல அப்படின்றதுதான் பெருமானார் சொல்றாங்க. நான் குறிப்பிட்டு சொல்லும்போது, அந்த உண்மையான பொருளை மிக நெருக்கமாக நெருங்கிய சமயம் எது என்றால் சைவ சமயம், அதாவது சிவநெறி. ஏன்னா கிட்டத்தட்ட சிவம் என்ற மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சிச்சு சொல்லிட்டு பரசிவம் என்ற பெரிய நிலைய கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு அறிவு வளர்ச்சியில பெரிய தேடல்ல நிகழக்கூடியது. தவ வலிமையினால இதெல்லாம் இருக்குது. அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சமயம் என்பதுல ஒரு மிக நெருக்கமாக வந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்றால் சிக்கல் வரும். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல நடக்கிறது நீங்க பாக்குறீங்க. சமயமும் ஏன் ஐயா சொல்றாருன்னா சாதாரண விஷயம் இல்லை அது.
இங்க தமிழ்நாடு என்பது ஒரு ஒரு பெருங்குணம் நிறைந்த விஷயமா இருக்குது. இது நிலப்பரப்பா இருக்குது. இந்த மரபிலேயே இயல்பான அந்த வெறி போக்கு, நான் ஏற்கனவே சொன்ன பெரும் கோபம், ஆத்திரம் இதெல்லாம் இல்லாத ஒரு பெருங்குணம் நிறைந்த இடமா பெருமானார் தமிழ்நாட்டை தான் சொல்றார். அதனாலதான் இங்க வந்து பெரிய மத கலவரங்களோ மற்றக்கொள்ளையோ வராம இருக்கிறது. எல்லாருமே ஒரு கோவில்ல ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவர்கள் வந்து உட்கார்ந்து பேச முடியுது. இங்க வந்து இன்னைக்கும் தில்லை தர்காவுல கோவிந்த, அதாவது கிருஷ்ணன் கண்ணன் வந்து அங்க வந்து அந்த தர்கா உள்ளேவே, அந்த மகத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தர்கா உள்ளவே அந்த சாமி இருக்கும். அதுக்கு இவங்க பட்டு சாத்துவாங்க. இஸ்லாமியர்கள் வந்து பட்டு சாத்துவாங்க. முறை இருக்கு, இன்னைக்கும் அந்த முறை இருக்குது. அவங்க இருக்கிற இடம் எல்லாம் இஸ்லாமியர்களுடையதுதான். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, சமயத்துக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது என்றதெல்லாம் ஓகே, ஆனால் அது எப்ப வேணால் பற்றக்கூடியதாக இருக்குது. அதான் இங்க விஷயமே. மதமும் சமயமும் எப்ப வேணால் பற்றி எரியக்கூடிய ஒரு வைக்கோல் மாதிரி இருக்குது. நீ சுவரைச்சு விட்டா அது எரியும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்ப அப்ப எப்படி இருந்தாலும் சமயம் என்பது ஒரு ஒரு வகையில பிள்ளை சமயமோ மதமோ எந்த வழியிலையும் மக்களை பிளவுபடுத்துற ஒரு விஷயமா தான் எப்பொழுதும் இருக்குது அப்படின்றதான் சொல்றாங்க. இப்ப கூட இன்னைக்கு கூட ஒரு செய்தி படிக்கும் போது, என்னதான் அந்த திருக்குறள் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப கூட ஒரு ஸ்லோகம் ஒண்ணு படிச்சோம். என்னதான் படித்தாலும் ஒரு பைபிள் ஒரு கிறிஸ்துவனை உருவாக்குகிறது, என்னதான் படிச்சாலும் ஒரு குரான் ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு முகமதி தான் உருவாக்குது, இஸ்லாமியர் உருவாக்குது. என்னதான் ஒரு வைதிகத்தை குரானை நீங்க படிச்சா, வைதிக நூல்களை படிச்சாலும் ஒரு இந்துவை உருவாக்குது. மனிதனை உருவாக்குது எது? திருக்குறள் தான் அப்படின்னு ஒரு இது படிச்சோம். அது உண்மையாதான். இப்ப என்னதான் அதுக்கு டிவிஷனா இருந்தாலும், நல்ல கருத்துக்கள் இருந்தாலும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்கான அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்க, அதுக்கு மேல நீங்க வெளியில வர முடியாத அளவுக்கு தான் அது நீங்க ஒரு பேக்கெட்டா தான் இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள சுழலாம் போறான் வரலாம், ஆனா நீங்க அதுக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க அப்படின்றது இருக்குல்ல. இது ஒன்று. இன்னொன்னு, மெய்யியல் சார்ந்து நீங்க பார்த்தாலுமே சுத்த சன்மார்க்கத்தை ஒப்பிடும் பொழுது பெருமானார் எல்லாவற்றையுமே சொல்றார். எல்லாமே ஒரு ஒரு இன்கம்ப்ளீட்டேஷனா தான் இருக்குது. 6 அந்தங்கள் சொல்லும்போது வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், இப்படியெல்லாம் அந்தங்கள் 6 அந்தங்கள் சொன்னாலும் அந்த 6 அந்தங்களுடைய உச்சபட்சத்துல உள்ளடக்கி அது மேல்நிலையில தான் சுத்த சன்மார்க்கம் இருக்குதுன்னு பெருமானார் அதனுடைய வேரையே ஆராய்ந்து, மூலத்தை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சமயங்களினால் வந்த மெய்ப்பொருளை அடைய முடியாது என்பதுதான் பெருமானாருடைய இறுதி முடிவு. அதனாலதான் சுத்த சன்மார்க்கத்தை இதுதான் சரியானது என்று பெருமானார் விளக்குறாங்க. சரி, இது சமயம். மதம் கிட்டத்தட்ட சமயம் மதம் கிட்டத்தட்ட ஒரே, பிரிக்க முடியாத அளவிற்கு ஒரே மாதிரிதான் இருக்குது. ஒண்ணுத்துக்குமே இருக்குது. வைதிகம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். வைதிகம் அது அதனுடைய இயல்பான இருக்கக்கூடிய உணர்ச்சிய தன் வயப்படுத்தி மக்களை பிரிவுன்ற பண்றதுதான் இந்த வேலைகள்லாம் செய்யுது. இந்த மூன்றுமே அதுக்கான வேலைகளை தான் செய்யுது. இதனால என்ன பயன்? மெய்யியல் சார்ந்து பெருமானார் இங்க என்ன சொல்ல வர்றாரு? அப்ப சாதியும் சமயமும் மதமும் காணா, இதான் செய்தி. காணா என்றால் தெரியாதது, எட்டப்படாதது அப்படின்ற பொருள்ல வருது. காணாத இடம், கண்டுபிடிக்காத இடம், தெரியாத இடம்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் காணாத, எங்க சாதி சமயம் மதம் இதெல்லாம் காணாத இடத்தில் இருக்கிற ஆதி அனாதியாம். ஆதி என்றால் தொடக்கம், அனாதி என்றால் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதுக்கும் முந்தையத்துக்கு முந்தையதாக இருக்கக்கூடியது எது என்றால் அருட்பெருஞ்சோதி அப்படின்றதுதான் செய்தி. இப்ப பெருமானார் இது எப்படி சொல்றாரு அப்படின்றத நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஏற்கனவே நம்ம இப்ப இதெல்லாம் நீங்க புராணத்திலிருந்து நம்ம நிறைய கதைகள் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் செய்திகள்லாம் இருக்குது. இதுதான் அந்த சாதிக்கு வர்ணாசிரமம், வர்ணம் ஆசிரம். வர்ணாசிரமம்ன்றது ஒன்றுதான், வர்ணம் வேற ஆசிரமம் வேற. வர்ணம் என்பது பிறப்பு குறிப்பது, 4 வர்ணத்தை குறிப்பது. ஆசிரமம் என்றால் அவர்கள் வாழ்கிற முறைமையை குறிக்குது. இப்ப நீங்க தொழில் சொன்னாங்கல்ல, அந்த தொழில்படுதல், அந்த தொழில்படுதலை குறிப்பது ஆசிரமம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஆசிரமம்னு வச்சிருக்கோமா? வச்சிருக்காங்கல்ல. ஒரு ஆசிரமம் அப்படின்னா அந்த ஒழுங்கை குறிக்கிறது. இதெல்லாம் எங்களே இருந்து வருது, மனுவிலிருந்து வருது, அந்த இதுல இருந்து வருது நமக்கு. அது மாதிரி இருக்கு. இப்ப பெருமானார் சொல்லக்கூடியது, இப்ப இதுக்கெல்லாம் இந்த சாதி சமயம் அதையெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசுறாரு.
இவ்வளவு பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்க 4 வேதங்கள், 18 புராணங்கள், 18 புராணங்கள், உபநிடதங்கள், அது இது இதிகாசங்கள், புராணங்கள், ஒரு பெரிய பில்டப்பா இருக்குது. அது நீங்க பார்க்கும் போதே பயமுறுத்துது. இப்படிதான் இருக்கணும்ப்பா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது நிக்குது. அப்படியே பெருமானார் சொல்றாரு பாருங்க, ஒரே வரிதான். சாதி சமயங்களிலே சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்து வீதி பல வகுத்த சாஸ்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரம் அன்றனவே, ஆதியில் என் உள்ளத்திலிருந்து அறிவித்தபடியே அன்பால் இன்றுண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன். அருட்பா 5805 பாடல். நீங்க சொல்றாங்கல்ல ஒழுக்கம் அது இதுன்னெல்லாம் பேசுறீங்கல்ல, வீதி பல வகுத்து சாஸ்திரங்கள் தான். ஐயோ, சாஸ்திரத்தை மீறக்கூடாது, அது பெரிய குற்றம்ன்றாம்ல. பெருமானார் சொல்றார் சாஸ்திரம் குப்பை என்றார். வேலை முடிஞ்சிச்சா? சாஸ்திர புராணங்கள்லாம் குப்பை, குப்பை அழுக்கு மண்டி கடக்கிற ஒரு ஒரு குடோன் குப்பை கூலங்கள் அது அப்படின்றார். அடுத்தது பாருங்க, சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாஸ்திர சந்ததிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகிற், அலைந்து அலைந்து வீணீர் அழிதல் அழகல்லவே. ஏப்பா, சாதி சமயம், சமய நெறி, மத நெறி, சாஸ்திரம், கோத்திரம், அது இதுன்னு இருக்குல்ல, ஏன்டா போய் அலைஞ்சு சாவுறீங்க அப்படின்னு நம்மள கன்னத்துல அரைஞ்சு நம்மள்ட்ட பேசுற மாதிரி இருக்கு இந்த சொல்லாடல் நம்ம படிக்கும் போது. அடுத்தது பாருங்க, வேத நெறி, ஆகமத்தின் நெறி, புராணங்கள் விளிம்பி நெறி, இதிகாசம் விதித்த நெறி முழுவதும் ஓதுகின்ற சூதனைத்தும். பாருங்க, எவ்வளவு வேதவியாசர் எவ்வளவு நுட்பமா எவ்வளவு கதைகளை எழுதி எவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை பெருமானார் சொல்றாரு பாருங்க, வேத நெறி, ஆகம நெறி, புராண விளிம்பிய நெறி, இதிகாசம் விதித்த நெறி முழுவதும் ஓதுகின்ற சூதனைத்தும். இதெல்லாம் சூதுப்பா, இதெல்லாம் சூதா சொல்லியிருக்காங்க. சூதனைத்தும் உளவு அனைத்தும் காட்டி, இதெல்லாம் சூது செய்யறான்பா, இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு காட்டி உள்ளத்தனை உள்ளதை உள்ளபடி உணர வைத்தன்னையே. அருட்பா 3766 பாடல்ல சொல்றாரு. என்ன சொல்றாரா இறைவனு? இந்த வேத நெறி, ஆகம நெறி, புராண, இதிகாசம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் சூதுப்பா, நீ அதுல போய் நிக்காத, அது சொல்ல வெளியில வா, வெளியில வந்தாதான் உனக்கு இறைய அடைய முடியுமே தவிர அதுல இருந்துகிட்டு ஒரு காலை அடைய முடியாது. இதெல்லாம் சூது. நல்லா பாருங்க, அது அழுக்கு, அழிஞ்சு சாவாதீங்கன்றாரு. ரெண்டாவது, அதெல்லாம் உண்மை இல்லைன்றாரு. ரெண்டாவது, இதெல்லாம் குப்பன்றாரு. இதெல்லாம் சூது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இயல்வேத ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் இவை முதலா எந்திர ஜாலங்கள் அடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிக. மகனே, நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக. எல்லாம் மாயாஜாலத்திற்கு கூடியது, உண்மை இல்லை என்று இறைவன் எனக்கு சொன்னான். பாடல் அருட்பா 4176 பாடல். இது எல்லாமே அருட்பாவில தான் இருக்குது. அடுத்தது ஐயாவுடைய முதல்ல சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம், அதுல சொல்றாரு பாருங்க, எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய, எது சுத்த சன்மார்க்கத்துக்கு தடை அப்படின்னு முதல்ல வரையறுக்கிறார். சொல்லும்போது இது தொடங்கி எக்காலத்தும், இப்ப இல்ல எப்பொழுதும், எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றுள் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வர்ணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். சுத்த சன்மார்க்க சிறு விண்ணப்பம். இப்ப இதுல இருந்து பெருமானார் சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப இதுக்கு இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு.
என்ன? சாதி என்பது ஊற்றா எது இருக்குது? வைதீகத்துல இருக்குது. அந்த வைதீக கருத்து தான் வர்ணம் ஆசிரமம் என்ற விஷயத்தை முன்மொழிது. இதுவே கடவுளுக்கான விஷயமா சொல்லுது. இதை ஒழுங்கி வாழ்வதுதான் இந்த 4 வர்ணத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைய வாழ்ந்தாதான் இறைவனிடம் அடைவான் அப்படின்னு இறைவனே சொன்னதாகவும் சொல்லுது. இப்படி எல்லாம் நமக்கு சொன்னாங்க. அதை ஒட்டித்தான் புராண கதைகள் சொல்லப்பட்டது. அதைத்தான் இதிகாசங்கள் புனையப்பட்டது. இது எல்லாவற்றுமே படிச்சீங்கன்னா, ஃபாலோ பண்ணீங்கன்னா கடவுளை அடைய முடியாது அப்படின்னு வள்ளலார் சொல்றார். இதில் இருந்துகிட்டு ஒருத்தவன் உண்மையை அடைந்தான் என்றால் அவன் பொய்யர், அவன் பொய் சொல்லுகிறான் அல்லது சூதாக சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்றாரு? நீ உண்மை என்பது எது என்றால் சாதியிலும் சமயத்திலும் மதத்திலேயோ இல்லை. இது எல்லாம் காணாத, இது எப்பொழுதும் காண முடியாத உயரத்துல அது இருக்குப்பா. நீ கண்டுட்டேன்னு எழுதி சூது செஞ்சு வச்சிருக்கிற. உண்மை அது கிடையாது. என்ன உண்மை எது? சாதி சமயம் மதம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிற, தன்போல் பாவிக்கிற எவன் நினைக்கின்றானோ அது அந்த எண்ணம் தான் உன்னை இறைநிலைக்கு கொண்டு போகுமே தவிர இந்த புராணமோ இந்த இதிகாசமோ இந்த கோட்பாடோ இந்த புராண கதைகளோ உன்னை எப்பொழுதும் அந்த மெய்ப்பொருளை அடைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள உண்மை பொருள் இல்லை, அதை தாண்டி இருக்குது. நீ எப்பொழுது சமயத்தில் இருந்தாலும் கூட அந்த மெய்ப்பொருளை உன்னால அடைய முடியாது என்பதுதான் பெருமானார் இந்த செய்தியில சொல்லக்கூடிய நுட்பமான செய்தி. அப்ப சாதியும் சமயமும் மதமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. நீ இதெல்லாம் வர்றதுக்கு முன்ன நீ எட்டவே முடியாது. அதை நீ இந்த கருத்தெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே அந்த மெய்ப்பொருள் இருக்குது. எனவே இதன் வாயிலாக நீ அடையவே முடியாது. நான் பிரமாதமான மதவாதி, நான் எனக்கு பெரிய இதிகாசம் அது இது எல்லா உபநிடது படிச்சுட்டேன், எல்லா வைதிக நான் இந்த வேதத்தை எல்லாம் படிச்சுட்டேன், நான் உண்மையை தொலைஞ்சிட்டேன், நான் நிச்சயமா இல்லைன்றார். அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றான்னா அவன் சூதாக சொல்லுகிறான்னு சொல்றார். இப்ப இதான் செய்தி. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதன் மீது எல்லாம் பற்று இல்லாமல் இருக்கணும். சாதி எப்பொழுதும் பார்ப்பதை விட ஒரு அருவருப்பான செயல் இல்லை. வேற சமயத்திலே இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு ஒன்றாக நினைக்கணும். எல்லா சமய அப்படியான ஒரு மனநிலை உருவாகுது. அது எங்க இருக்குதுன்னா நம்மள்ட்ட தான் இருக்கு. இதே காலகட்டத்தில் தான் வர்ணாசிரம் சொல்லப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வந்திருக்கு. இதே காலகட்டத்தில் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ரெண்டுமே 2 கேட்டகரியா இருக்குது அப்படின்றத நம்ம இயல்பான வாழ்க்கையில முறைகளை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம என்ன அதுல இருந்து பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? சாதி பற்று இருக்கக்கூடாது, சமய பற்று இதெல்லாமே கடந்த ஒரு வரணும். ஒரு ஆண்மையா வந்துடணும், ஒரு தயவாளனா வந்துடணும். எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தயவாளனா வரும்பொழுதுதான் அந்த அறத்தோடு இருக்கிறவனுக்கு தான் அந்த மெய்ப்பொருள் நமக்கு கிடைக்கும். இந்த 3த்திலும் இருந்து கொண்டு ஒருவன் மெய்ப்பொருளை பெற்று அல்லது நான் உண்மையை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அது உண்மை இல்லை என்பதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. இந்த இதுக்குள்ளே சமயத்திற்குள்ளாகவே ஒரு மெய்ப்பொருள் அடக்க முடியாது. இப்படி நம்ம பார்க்கணும். ஒரு சமயம் சார்ந்ததுக்குள்ளாக ஒரு மெய்ப்பொருள் இருக்கா? இறை ஒன்றுதான். நம்ம அதுக்கு அந்த யானை கதை தான், நீங்க அப்படியே அந்த யானை கதைக்கு போயிட வேண்டியதான். அதுல என்ன நம்ம சொன்னோம்னா அது அப்படியே நமக்கு புரிஞ்சிடும். அது எப்படி என்ன 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 நிலையில இருந்தாங்களோ அதேதான் இது. அப்ப மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான், அதுக்கு தகுந்தாப்புல இருக்குது அப்படின்றதுதான் செய்தி. அவங்கவுங்க அனுபவத்தை அது பகிர்ந்தாங்க. அது முழுமையான அனுபவம் இல்லை அப்படின்றத பெருமான சொல்லக்கூடிய செய்தி. எனவே இதனால் என்ன பயன் என்றதுதான் முக்கியம். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப இந்த கருத்தினால என்ன பயன் என்ன? நீங்க சாதி பார்க்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல வாழ்க்கை முறை, நல்ல வளமான சமய கடந்த சமயம்னா நீங்க எந்த சமயத்தை வேணா நீங்க பின்பற்றலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா மற்றவங்க மீது ஆதிக்கம் செலுத்துவதோ அல்லது மற்றவங்களை நீங்க சீண்டுவதோ இதுதான் நமக்கு கூடாதுன்னு சொல்றோம். அது அவங்கவுங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அது அவங்களுடைய உரிமை. அது அறியாமலே அதை பத்தியே பிரச்சனை இல்லை. ஆனா எங்க இருந்தாலும் என்னன்னா எல்லாரையும் சமமா பாருங்க, அவ்வளவுதான் செய்தி.
நமக்கு இருக்கிற மாதிரிதான் எல்லாம், நமக்கு என்ன மாதிரிதான் இருக்குது. வேற மதத்தினாரோ இருக்கிறோ, வேற சாதிக்காரனோ இருக்கிறதுனாலயோ நீ என்ன பெரிய மேம்பட்டுற போற? அந்த கருத்துனால என்ன பயன் உண்டு? நம்ம அப்படிதான் கேட்கிறோம். என்ன பயன் உண்டு? ஒண்ணும் கிடையாது. இன்னும் வெட்டி வீராப்பு பேசிட்டு போலாம் ஊர்ல. அதை தாண்டி என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. அப்ப உண்மையான ஒரு பொது மனிதனாக நம்ம வெளியில வரும்போது எல்லாரையும் சார்ந்து இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, சாதி இல்லாத உலகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. சங்க காலத்துல இருந்திருக்காங்களே, சாதி சண்டையே அங்க இல்லையே. சாதின்ற ஒரு விஷயமே அங்க இல்லாத போது நீங்க இப்ப இதுதானே இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. வீட்டுல குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன சின்ன பொருளும் எல்லாமே ஒரு விஷயமா எல்லாத்துக்குள்ளேயும் ஒண்ணு இருக்குதே, ஒரு பிரிவு இருக்குதே. அப்ப இதுதான் சிக்கலா இருக்குது. அப்ப இதையெல்லாம் உடைச்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு அருளாளன் இது எல்லாவற்றையும் கடந்த மெய்ப்பொருளை அடைகிற அந்த பெருநிலைக்கு உயர வேண்டும் என்றால் இதையெல்லாம் தூக்கி வெளியில வச்சுட்டு உண்மையின் பால் நிற்கிறோம், அறத்தின் பால் நிற்பது. அதே போல இந்த இறை என்ற இயற்கை உண்மையோடு யார் கலப்பாங்கன்னா இதெல்லாம் கடந்த ஒருவனால் தான் அது முடியும். ஏனென்றால் இது எல்லாம் கடந்துதான் அந்த மெய்ப்பொருள் இருக்கு. எனவே இதையெல்லாம் கடந்தாதான் அந்த மெய்ப்பொருள் நம்ம அடைய முடியும். இதுதான் பெருமானார் இந்த அருட்பெரும் ஜோதி அகவலிலிருந்து சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கு இல்லையா. மீண்டும் அந்த அகவல் பார்க்கலாம். சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி. சாதி மதம் சமயம் இதனால் காண முடியாத, அதற்கெல்லாம் தெரியாத ஆதியின் அனாதியாம் அருட்பெரும் ஜோதியாக நம்முடைய அருட்பெரும் ஜோதி விளங்குகிறார் என்பதுதான் இந்த அகவலில் இருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இல்லையா. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். நன்றிங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப விரிவான உரையாக இருந்தது. இதுல வழக்கமா நம்மளோட திருக்குறள், தொல்காப்பியம் அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். இதுல வந்து சாதிகளுக்கான தோற்றம் எங்கிருந்து கதைகள் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க வேதங்கள்ல இருந்து போய் எடுத்து காமிச்சது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எது அந்த தவறான விஷயங்களையும் படிச்சாதான் எப்படி தவறு உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஓ இப்படிதான் உருவாச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விதமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது. இதுல சிறப்பா அந்த வரிகளை ஒட்டி புரிஞ்சுக்கிறது வந்து, அதாவது சாதியும் மதமும் சமயமும் காணாத அப்படிங்கிறது முன்னாடி அது படிக்கும் பொழுது எப்படி தோன்றுச்சுன்னா, இதெல்லாம் வருவதற்கு முன்னாலே ஆதி அனாதியாக இருந்தது தான் அப்படிங்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லதை வச்சு பார்க்கும் பொழுது இது வழியாக பார்க்க முடியாது, இந்த ஆடியின் வழியாக, அதாவது இந்த லென்ஸ் வழியாக இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது அதை, அப்படிங்கிற மாதிரி பொருள் நீங்கள் சொல்வதாக இருக்குது. இது இது ரெண்டுமே ஏற்புடையதா இல்லை எது முதன்மையானது? இல்ல இப்ப நீங்க அதுக்கு முன்னாடியே இருந்துருச்சுன்றது உண்மை. இப்ப நீங்க ரெண்டு பொருளையும் நீங்க பார்க்கலாம். இப்ப காணான்றது வந்து அதாவது மெய் எல்லாம் ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த அகம் அகப்புறம் ரெண்டு பொருள் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த காணா இதெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா சாதியும் மதமும் ஒரு இறையை பத்தி தான் சொல்லுது. ஏதாவது கடவுள் பேரால் தான் அந்த மூன்றுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அது இருக்குதுப்பா. இதெல்லாம் அறகுறை. அப்ப இதெல்லாம் நீங்க செட்டப் பண்ணாதன்ற பொருள் தான் இதுல இருந்து நீங்க பார்க்காத. இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே பொருள்ல ஒரு ஸ்டேஜ சொல்றது. நீ இதுக்கு முன்னாடியே அது இருக்குது, ஆதிக்கு ஆதியா இருக்கிற அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் தாண்டி இப்ப வந்தது, இதெல்லாம் அதற்கு தாண்டி அது இருக்குது. இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் இப்ப இடையில சொருகப்பட்டது, இடையில வந்தது, அறகுறையானது. அதனால இதை நீங்க அதை பார்க்காத, இதெல்லாம் தாண்டி இருக்குது அப்படின்றையும் நம்ம பொருள்ல கொள்ளலாங்க. சரிங்க, நல்லது. இதில் இன்னொரு ஒரு ஒரு வார்த்தை சமைதல், சமயம் வந்து சமைதல், அதாவது இம்மையும் மறுமைக்கும் மறுமைக்கு தயாராகுதல் தான் சமைதலா அப்படின்னு. ஏன்னா இப்போ சமைத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பாடுக்கு வந்து தயார் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது பொருளா? பொருந்துதல். சமைத்தல் என்றால் பல பொருள்கள் ஒரு கூட்டுக்குள்ள வருது. இப்ப சமையல் பண்றோம்னா ஒரு பொருள் இல்ல சமையல்ன்றது, பல பொருளுடைய கூட்டு தான் சமையல், சமைத்தல். அப்ப எல்லாம் கூடுதல், பொருந்துதல் அப்படின்ற பொருள்ல வரும். அப்ப இன்மை மறுமை இரண்டில் ஏதாவது ஒரு வகையில அந்த இறைநிலை அடைஞ்சிடணும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள்.
ம்ஹ்ம். அப்ப அதுக்கு சமைவது என்றால் அதுக்கு அந்நியமாகுவது, அதுக்கு முயற்சி பொருந்தி வாழ்கிற வாழ்வியலுக்கு பேரு சமய வாழ்வு. சிறப்பு. மது அவங்க தோழர் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இத வந்து கால வரையறையற்று இந்த மாரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்ம சுருக்கமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வச்சா தான் நிறைவா நம்ம பேச முடியும். அதுல ஆழமா போயின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த விதத்துல மது உங்களுக்கு ரொம்ப நன்றி. இ ரொம்ப நிறைவா இருந்தது. நிறையா விஷயங்கள நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள தொட்டு நம்மளோட ஐயங்கள்லாம் இதுல முக்கியமா நம்ம பேச வாய்ப்பாக இருந்தது. நன்றிங்க. கேள்விகள் நிறைய வச்சீங்க. ரொம்ப நன்றி. அ வழக்கம் போல் ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. கலந்து கொண்ட அனைவரும் சார்பாக ஐயாவுக்கு நன்றி சொல்லி, நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். தொடர்ந்து வள்ளலாரின் மெய்யியலை உணர முயற்சி செய்வோம். நன்றிங்க. வணக்கம். நன்றி. நன்றிங்க.